Hi friends, welcome to Cook with Gauri channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசால் எப்படி பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக் வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த உருளைக்கிழங்கு மசால் செய்யறதுக்கு இந்த சைஸ் வெங்காயம் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சின்ன சைஸ் தக்காளி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா அதையும் நீலவாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சு அதில் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் இப்போ காஞ்செடுத்து இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பையும் அது கூட போட்டு நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டு வந்துடுச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுன்ற அவசியம் இல்லை. இது நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுக்கு வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு நம்ம வெங்காயம் தான் அதிகமாக போடணும். தக்காளி ஒரு குட்டி தக்காளி, உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஹாஃப் தக்காளி போட்டுக்கோங்க போதும். இதுக்கு அதிகமாக தக்காளி தேவையில்லை. வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். அதுவும் வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் நமக்கு கடிப்படணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் இதோட போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு செய்யறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா காரம் தான், வேறு எந்த காரமும் கிடையாது. நம்ம மிளகா பொடிலாம் போட போகிறது கிடையாது. அதனால் பச்சை மிளகா காரம் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாவை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதை இதோடு போடலாம். அதை உடச்சிலாம் போட வேண்டாம், அப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போடுறேன். சால்ட்டு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம
நான் வந்து என்கிட்ட இந்த சைஸில் தான் வந்து உருளைக்கிழங்கு இருந்தது. அதனால் நான் இந்த உருளைக்கிழங்கை ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸில் இருந்ததுன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை அப்படியே ஒன்றும் பாதியமாக அப்படியே போடணும். ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி போட்டுன்னா அங்கங்கே உருளைக்கிழங்கு நல்லா கிடைக்கிற மாதிரி போட்டு விடணும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. நான் வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கு இதோடு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா இப்படி கலக்கி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுறணும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விடலாம். பாருங்கள், இது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கும். ஓரளவுக்கு, ஏன்னா உருளைக்கிழங்குன்றதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இது இப்போ பாருங்கள், நம்மளுடைய உருளைக்கிழங்குலாம் போட்டு இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலை மாவு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி அதை இதோட ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசால் கிடைக்கும். இதோட ஆட் பண்ணி இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இது கடலை மாவு ஊற்றுனதில் கொஞ்சம் இது திக்னஸ் ஆகும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொதித்து வரும்போது அந்த பச்சை வாசனை போய் கொதித்து வரும்போது நம்மளுக்கு இது வந்து ரொம்ப திக்காகிடும். அதனால் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தது, அதனால் நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பூரி எப்படி நல்லா புஃப்னு வரும் அப்படின்றதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே கொத்தமல்லி கொஞ்சம் இது மேலே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசால். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து, இந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பிடும்போது கடிப்படணும். இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ, இதில் ஆல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.